I am Vetri Chelvi. Welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல ரெண்டு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோமா, எய்ம்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கொஸ்டின் இதுல இருக்கு அப்படின்னா, 1 mole of an ideal gas is, இப்போ நான் மிஸ் கொஸ்டின் படிக்கிறேன். 1 mole of an, let's see the question. 1 mole of an ideal gas is allowed to expand reversibly and adiabatically from the temperature of 27 degree centigrade. அதாவது ஒரு ஐடியல் கேஸ் ரிவர்ஸ் ஆகும் அடியாபாட்டிக் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகுது டெம்பரேச்சர் 27 டிகிரியில் 1 mole ஆஃப் த ஐடியல் கேஸ். இஃப் த ஒர்க் டன் டூரிங் த ப்ராசஸ் இஸ் 3 கிலோஜூல், அந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ ஒர்க் டன் எக்ஸ்பேண்டுங்கிறதுல ஒர்க் டன் பை த கேஸ் தான் வந்து 3 கிலோஜூல்ஸ் இருக்குது. தென் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸஸ், வாட் இஸ் த ஃபைனல் டெம்பரேச்சர்னு கேட்குறாங்க. சிவி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் சிவினா தெர்மல் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 20 ஜூல்ஸ் பர் கெல்வின். இந்த கொஸ்டின் 2010ல் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பார்க்கலாம், இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு ஃபார்முலாவை நம்ம கம்பைன் பண்ணணுமா. ஒன்று வந்து வாட் இஸ் கால் டெல்டா யூ அஸ் வெல் அஸ் சிவி, அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கும் சிவிக்கும் உள்ள ஃபார்முலா ஒன்று. இன்னொன்று சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கும் அந்த கியூருக்குள்ள ஹீட்டு அதுக்கும் ஒர்க் டனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், ரெண்டு ஃபார்முலையும் கம்பைன் பண்ணி இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ எப்படி போறதுன்னு பார்க்கலாம். எஸ், நவ் லெட் அஸ் see. எஸ் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் எழுதினேன். ஃபார்முலாஸ் வந்து கீ கான்செப்ட் அப்படிங்கிறதுல எழுதினேன். வாட் இஸ் த கான்செப்ட் இஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு n into cv change in temperature, what is called temperature, இவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் டெல்டா யூ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q plus work done. இப்போ since it is the adiabatic process, பாருங்க, since it is adiabatic process, உனக்கு வந்து ப்ராசஸ் அடையபேட்டிக்காக இருந்ததுன்னா Q is equal to 0. ஒன்ஸ் வந்து Q 0 அப்படின்னா உன்னுடைய டெல்டா U is equal to work done. இப்போ இதுல ஒர்க் டன் தான் என்ன கொடுத்துருக்காங்க சம்ல அப்படின்னா 3 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க. எது ஒர்க் டன்? அங்க வந்து இது வந்து வாட் இஸ் இட் கால்ட் ஜூல்ல கொடுத்தாங்க சிவி, அதனால இதை வந்து நான் கிலோ ஜூல்ல ஜூலுக்காக எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன். இப்போ இந்த ஒர்க் டன் எடுத்துட்டு போய் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, நவ் இட் இஸ் யுவர் ஒர்க் டன். இதை எடுத்துட்டு போய் ஃபார்முலா நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, நவ் திஸ் ஒன், இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, எஸ், அதுல போய் நம்ம இங்க இருக்கு, எஸ் எஸ், இந்த ஃபார்முலாவில் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதை திரும்ப வரும்பொழுது அந்த ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமா இருக்கு அந்த இடத்த. எஸ்மா, இந்த ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா, அதுல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, எஸ்மா. இப்போ வாட் இஸ் இட் கால்ட் டெல்டா யூ ஈக்குவல் டு, இப்போ இதுல நம்ம கிடைச்சது ஒர்க் டன், அதோடைய வேல்யூ என்னன்னா 3000 ஜூல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் 1 இன்ட்டு சிவியோடைய வேல்யூ வந்து நம்மளுடைய சிவியோடைய வேல்யூ. முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மெல்லாம் படிக்கிறப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், டேட்டாவே அப்படியே ஒரு மெமரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 20 ஜூல் திரும்ப திரும்ப ரெஃபர் பண்ணது டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து எழுதுனேன் 20 ஜூல் பர் கெல்வின் இன்ட்டு டெல்டா டி. இப்போ இதுதான் உன்னுடைய ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இதெல்லாம் வேணாது, இப்போ ஜூலும் ஜூலும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 302 நீ டிவைட் பண்ணோம்னா உனக்கு வர ஆன்சர் 300 டிவைட் பை 2, இட் ஆர் கெட்டிங் 150. இந்த கெல்வின் இந்த சைடு வந்துருச்சுன்னா இங்கே தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி. இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து நீ டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 150 கண்டுபிடிச்சிட்ட. since it is the adiabatic process, நல்லா பாருங்க, since it is the adiabatic process, moreover அதுல வந்து expand ஆயிருக்கு. ஸோ ரெண்டு adiabatic as well as the expansion. அப்ப என்ன ஆகுதுன்னா work is done by the system and there is the gap. So the temperature should be, இது வந்து லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா டெம்பரேச்சர் இனிஷியல் வந்து உனக்கு 27 டிகிரி கொடுத்துருந்தாங்க. 27 டிகிரினா ஆட்டோமேட்டிக்கா 300 டிகிரி
கெல்வின். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டா டைம் நம்ம ரொம்ப சேவ் பண்ணலாம். அப்ப இனிஷியல் 300, அப்ப உனக்கு டெல்டா டி வித்தியாசம் வந்து எவ்வளோன்னா 150ங்கிறாங்க. அப்ப உனக்கு ஆரம்பத்துல அது வந்து 300 டிகிரில இருந்திருக்கு அந்த சிஸ்டம். நல்லா கவனிங்க. இப்ப அப்படியே போறேன் பாருங்க. இந்த சிஸ்டம் இனிஷியலா எவ்வளோ இருக்கு? 27 டிகிரில இருந்திருக்கு. அதாவது 300 கெல்வின்ல இருந்திருக்கு. அப்புறம் டெம்பரேச்சர் குறைஞ்சதும் இந்த சிஸ்டத்தோட இது எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 150. அப்ப இப்ப என்ன ஒரு டெம்பரேச்சர் அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர் 150 கெல்வின். அவ்வளவுதாம்மா. இதுல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, இந்த ஃபார்முலால இருந்து நீ ஒர்க் டன் அங்க போடணும். அது ஒரு ட்ரிக்கு. ரெண்டாவது வந்து வர டெம்பரேச்சர் வந்து டெல்டா டி, அதுல இருந்து அடையபாட்டிக் இருந்தால் டெம்பரேச்சர் குறையுங்கிறதால சப்ராக்ட் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த ரெண்டு ட்விஸ்ட் வச்சு இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ லெட் அஸ் see this question. எஸ், இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லா பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் சம்ம படிச்சிடுறேன். The molar heat capacity of water is, okay, molar heat capacity of water at constant pressure is 75. இப்போ molar heat capacity ன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம heat capacity அப்படின்னாவே constant pressure சிபின்னு சொல்றேன். அதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 75 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஆட்டோமேட்டிக்கா இதோட அண்டர்ஸ்டுட் என்னது? மோல் இன்வர்ஸ் கொடுத்தது, இது ஒரு மோலுக்குன்னு அர்த்தம். அடுத்தது when 1 kilojoule of heat, ஹீட் அப்படின்னது உடனே Q எடுத்துட்டு வந்துருங்க. அது எவ்வளவு சொல்றாங்க? 1 கிலோஜூல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சப்ளைடு டு 100 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 100 கிராம் ஆஃப் வாட்டர் விச் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பாண்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இப்போ எந்த அளவு டெம்பரேச்சர் அதிகமாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் வந்து 10ன்னு இருக்கு. இப்ப எவ்வளவு அதிகமாயிருக்குன்னா 5ன்னு சொன்னோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 15 ஆயிடுச்சு. ஸோ வாட் தே ஆர் ஆஸ்கிங் இஸ் டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. அதை நீ புரிஞ்சுக்கோ. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்து வித்தியாசம் கேட்குறாங்க அப்படிங்கறது நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப கொடுத்த டேட்டாவை நான் மிஸ் மேல எழுதியிருக்கேன். இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உன்னோட இது வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்றதால இந்த ஃபார்முலாவை டெல்டா ஹெச்னு சொல்லியும் நமக்கு தெரிஞ்சதை சொல்ல வரோம். என் சிபி இன்டு டெல்டா டி. இது சேஞ்ச் இன் என்தல்பி வித் தெர்மல் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு கொடுக்குற ஃபார்முலா. இதே டெல்டா ஹெச் உனக்கு என்னவா மாறும்னா நீ அதுக்கு சப்ளை பண்ற ஹீட்டுன்னு நீ எடுத்துக்கலாம். ஸோ அதே ஃபார்முலா உனக்கு இது மாதிரி மாறுது. இப்ப நமக்கு ஹீட்னு சொன்னதால நான் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். 1 கிலோ ஜூல் ஆஃப் ஹீட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ 1 கிலோ ஜூல் ஆஃப் ஹீட் அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு வந்து எல்லாம் அந்த சைடும் வந்து ஜூல்ல இருக்குது. அதனால நான் இதை வந்து now let us write as the yes, ஹீட் வந்து எவ்வளவு? 1 கிலோ ஜூல். அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க? ஜூலா எடுத்துக்கோ. இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல். மோல் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா given weight by molar mass. வாட்டருடைய மோலார் மாஸ் வந்து 18 கிராம் per மோல். அதோடைய யூனிட்டை கரெக்டா எழுதுங்க. இங்க பாருங்க, 100 கிராம் டிவைடட் பை 18 கிராம் per மோல். அப்படி கரெக்டா யூனிட் போனாதான் உனக்கு கரெக்டா ஃபார்முலா போறது சரியான்னு தெரியும். ஓகேவா? இன்ட்டு சிபி வேல்யூ. சிபி வேல்யூ என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. 75 ஜூல். அதான் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. 75 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இப்ப நான் எது கொடுத்திருக்கேன்னா சிபியோடைய வேல்யூ கொடுத்திருக்கேன். இன்டு ரைஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த கொஸ்டின். இப்ப இதுல பாருங்க, இவனுடைய இந்த யூனிட்ஸை கேன்சல் பண்ணிட்டு வந்தாவே உனக்கு பாதி நாலேஜ் கரெக்ட் ஆயிடும். ஜூலும் ஜூலும் கேன்சல் ஆகுது. இங்க கிராமும் கிராமும் கேன்சல் ஆகுது. இப்ப உனக்கு இது வந்து மோல் இன்வர்ஸ், அது மோல் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிடுமா? நமக்கு என்ன கேட்கிறாங்கன்னா டெம்பரேச்சர். எஸ், இந்த மோல் இன்வர்ஸும் இதுவும் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்கட்டும். இங்கே அப்படி கெல்வினாவே இருக்குது, இருக்கட்டும். தட் இஸ் கால் டெல்டா டி.
இந்த இடத்துல டெல்டா டி இருக்கும். டெல்டா டி இஸ் டிஃபரண்ட். அப்போ அதோடைய யூனிட் வந்து கேவா தான் இருக்கணும். ஓகேவா? சரி, இது அப்படி இருக்கட்டும். ஓகேம்மா. அதுக்கு அடுத்தது பாருங்க, வேல்யூஸ் டேக்கெட் பண்ணிடலாம். இது 100 பார்த்தீங்களா? இதுல நீங்க என்ன பண்ணீங்க, 2 0 அடிச்சிருங்க. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னம்னா, இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இதால கேன்சல் பண்ணலாம். எஸ் எஸ்மா, எஸ் சிபி வேல்யூ டெல்டா டி. ஓகேவா? எஸ் எஸ். இங்க பாருங்க. now this is 10 இல்லைங்களா? 10. சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, let me give 1 minute. 1 minute. எஸ், இது அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். எஸ், இங்க பாருங்க. 10 into 18 divide by 75 is equal to delta t. இப்போ நமக்கு what is it call it as a, இதை கேன்சல் பண்றோம் அப்படின்னா உனக்கு 3ஆல கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், 6 18, இது 2 15 15 5 15, அப்புறம் 5ஆல கேன்சல் பண்ணா 2, இது 5ஆல கேன்சல் பண்ணா 2. இப்போ உனக்கு என்ன வருது? 6 into 2 12 by 5. இதுல இருந்து வர ஆன்சர் வந்து 2.4. ஸோ இது வந்து டெம்பரேச்சருங்கிறதெல்லாம் அதோட யூனிட் வந்து நம்ம கெல்வின்ல கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ வித்தியாசம் எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2.4. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, 2.4 இங்க இருக்கு பார்த்தீங்களா? எஸ். இப்போ இதை வந்து அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, அவங்க போட்ட பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம பாருங்க, இந்த ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. எஸ், அதுக்கு டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு கியூ பை என்சிபின்னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் கியூ. அந்த என் வந்து உனக்கு கீழே போகிறது 100/18 அப்படி போயிடுது. அந்த சிபி இங்கேருந்து அங்கே போகிறப்ப எப்படி போயிடுது. நான் எப்போதுமே இது மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் எப்பொழுதுமே நம்ம போட்ட பிரகாரமே போடுங்க. இதுதான் பெஸ்ட் மெத்தட். அதாவது எது பெஸ்ட் மெத்தட்னா, எந்த ஒரு ஃபார்முலாலையும் அது டேட்டாவை அந்த ஃபார்முலாவுக்கு நேராக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேட்கறத அப்படியே வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியாக எடுத்துட்டு போங்க. அதுதான் ஈஸியான மெத்தட். ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நமக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதை விட நாலேஜ் வந்து பிரெயின் வந்து அதில் தான் ட்ரைனிங் ஆகிருக்கும். அந்த ஃபார்முலாவில் யூஸ்டு ஃபார்முலாவில் ட்ரைனிங் ஆகிருக்கும். அதனால வேகமாக செய்யலாம். ஓகே சொல்லு. திரும்ப கூடிய விரைவில் நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன், அதில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.